2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா சாரையாக வந்து ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இந்த பகுதி சாதிக் பாட்சா நகர், இந்த பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் புர்கா போட்டு வந்து பெண்கள்லாம் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய எழுச்சியான ஒரு தேர்தல். அதாவது தலைவர் சொன்ன மாதிரி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி தொடரணும், மீண்டும் தமிழகம் வெல்லணும். ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே நம்பர் 1 இப்போ இருக்குது. இந்த நம்பர் 1 என்றைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கணும். தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை மக்களும் ஒரு பிரதமராக பார்க்குறாங்க. இந்த வாக்குகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக மீண்டும் தமிழகத்தில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி அமையும்னு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் தமிழ்நாடு வெல்லும். இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்தோன்னே உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அஜித்தை வந்து காலைல பேட்டி எடுத்தாங்க, மாற்றம் வருமா அப்படின்னு. எதுக்கு மாற்றம் வரணும், மாற்றம் வேணாம், நம்ம தொடரலாமா? மாற்றம் எதுக்கு வரணும், அதெல்லாம் தேவையில்லை. நல்லா தானே போயிட்டுருக்கு தமிழ்நாடு. இன்றைக்கி வந்து பாசிச மதவாத அரசியலிருந்து தமிழ்நாட்டு மக்களையும் சிறுபான்மை மக்களையும் காக்கணும்னா நம்மளுக்கு ஒரே திராவிட மாடல் அரசு தான் வேணும்னு சொல்லி எல்லா மக்களும் பொதுவாக விரும்புகிறாங்க. இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்து சாரையாக ஓட்டு போடுறப்ப எவ்வளோ எழுச்சி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியில் நிறைய இஸ்லாமிய மக்கள் ரொம்ப திக்கஸ்டாக இருக்காங்க. நிச்சயமாக இந்த வாட்டி மீண்டும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம்.